ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒரு ரைடு தான் கிளம்ப போகிறோம். எங்கன்றதை வந்து ஆல்ரெடி நீங்கள் முன்னாடி போட்ட வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஏற்காடு கொல்லிஸ்லாம் போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஏற்காடு கிளம்ப போகிறோம். இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஒரு 30 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி மானாமதுரைக்கு வந்துட்டேன். நம்ம கார்த்தி ப்ரோ வீட்டில் இருக்கேன். ஸோ இங்கேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். டைம் வந்து 3 மணி ஆகுது. ஸோ இங்கேருந்து இப்போ எப்படியும் இருட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் அப்படியே மோட்டோ விளாக் செட்டப்பில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஃபுல்லாகவே எல்லாமே பேக் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே பைக் எடுக்கிறப்ப கண்டினியூ பண்ணுறேன் நண்பா. ஃபுல்லாக வந்து கியர்டப் ஆயாச்சு. வண்டியும் வந்து ரெண்டுமே ஃபுல்லாக பேக் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம புதுசாக வாங்கின டேங்க் பேக்கு புதுசாக இல்லை, 2-3 மாதம் ஆச்சு. இப்போ தான் எடுக்கிறோம். ஸோ இப்போ வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். சரியான பனியாக இருக்குது. எப்படி குளிர்லாம் தாங்க போகிறேன்னு தெரில. ஜாக்கெட் வந்து தெர்மல் வேர் எல்லாமே போட்டிருக்கனால ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன் நண்பா. அதுக்கப்புறம் ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே வந்து ஓட்டிட்டேன். ஸோ ரொம்பவே இருட்டாக இருக்கனால இந்த இரிடியம் வைசர் வச்சுக்கிட்டு ஒன்றுமே தெரியலை. எனக்கு என்னமோ அந்த இந்த காமெடியிலலாம் வரும்ல, டிராஃபிக்கில் அப்படி தான் தம்பி போகணும், அது மாதிரி தான் இங்கே வந்து நான் பையன் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஃபாஸ்ட்டாகவும் போக முடியலை. அந்த டைமில் வந்து நம்ம கார்த்தியும் முன்னாடி எங்கேயோ போயிட்டான் போல் தெரில. அவன் வண்டினால் அவன் இஷ்டத்துக்கு ஓட்டிகிட்டு பறந்துட்டான். நான் மட்டும் எதுவுமே தெரியாமல் பக்கத்தில் பள்ளம் வருதா இல்லையா என்ன வருது, இன்கேஸ் வேறு ஏதாவது சும்மா திடீர்னுட்டு யாராவது வந்தால் கூட எதுவுமே தெரியாத ஒரு நிலமையில தான் நான் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவனை மீட் பண்ணிவிட்டு அவன் ஹெல்மெட்டை வாங்கி நான் அவன் வண்டியையும் ஹெல்மெட்டையும் வாங்கி நான் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜாவா தான் வந்து ஓட்டினேன். ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே கண்டினியூஸாக வந்து பாருங்கள். டேக் வந்து போட்டோம். குடிச்சிட்டு இப்போ எகைன் வந்து கிளம்ப போகிறோம். மணி வந்து 5:30 மணிக்கிட்ட ஆச்சு. இப்போ சிட்டி ரூட் வழியாக தான் போக போகிறோம். ஃபுல்லாக முசிறி போயிட்டு அப்படியே திருச்சி ஏதோ ஒரு ரூட் காட்டுது, இந்த வழியாக தான் போக போகிறோம். பைக்லாம் இங்கே நிற்குது. இப்போ கரண்ட் இல்லை, அதனால் ஒன்றும் தெரியாது தெரில. ரைடு நல்லா தான் இருக்குது. இது குளிர் ஓவராக இருக்குது. செம்ம குளிராக இருக்குது. ஏன் ஹெல்மெட் போட்டு எப்படி ஓட்டல? என் ஹெல்மெட் போட்டு நான் வாழை ஓட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். இவர் ஹெல்மெட் போட்டு சுத்தமாக ஓட்ட போகல. அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே எல்லா ரைட்லையும் இப்படி தான் போகிறேன். போயிட்டு வயசரை மாற்றணும். சரி ரைட்டு அப்படியே போகிற வழியில் கண்டினியூ பண்ணலாம். நண்பா, இப்போ வந்து ஒரு சிட்டி ரூட்ஸ் வழியாக போயிட்டுருக்கோம். முசிறின்ட்டு ஒரு இடத்துல வந்து இருக்கோம். அந்த ரூட் வந்து கனெக்ட் ஆகும்னு காட்டியிருக்கு. மணப்பாறை 8 கிலோமீட்டருன்ட்டு இருக்குது. அந்த ரூட் வழியாக தான் போகிறோம். இப்போ நான் ஜாவா தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். கார்த்தி ப்ரோ வந்து நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்காப்புல. இன்னும் வந்து 145 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது. ஆனால் ஜாவா வந்து சீரியஸ்லி ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது நண்பா. ஸோ இந்த ரைடில் வந்து 5 பேர்கிட்ட வராங்க. நான், கார்த்தி ப்ரோ, நம்ம சுமந்த். அவர் வந்து டெய்லி கால் பண்ணி வந்து பேசுவார். 2-3 மணி நேரம்லாம் வந்து ட்ரிப்பை பற்றி பேசுவோம். ஸோ அவர், அதுக்கப்புறம் நம்ம முகி ப்ரோ, ரைடர் முகி, சுமந்த் மோட்டோ விளாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து மோரோன்ட்டு ஒருத்தர். ஸோ மொத்தம் வந்து 5 பேர் போகிறோம். இப்போ வரைக்கும் எனக்கு எப்படின்ட்டு தெரில. ஆக்சுவலாக போயிட்டு சேலமில் வந்து சேலம் தான் இப்போ மீட்டிங் பாயிண்ட்டாக வச்சுருக்கோம். போயிட்டு ஏற்காடில் ரூம் எடுக்க போகிறோமா இல்லை எப்படி ஏற்காடு சுற்றிட்டு எகைன் கீழே இறங்க போகிறோமான்ட்டு எந்த ஐடியாவும் இப்போ வரைக்கும் இல்லை. பட் ஆனால் அப்படி தான் பிளான் போட்டிருக்கோம். போய் ஏற்காடு சுற்றிட்டு கீழே இறங்கி வர்ற மாதிரி தான் பிளான் போட்டிருக்கோம். ஸோ என்ன ஆகுதுன்றதை வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஃபுல்லாகவே மிஸ்ட்டு கவர் ஆன மாதிரி இருக்குது. சும்மா ஒரு 5 மினிட்ஸ் நின்றுட்டு போகலான்ட்டு நின்றோம். இருங்களேன், இப்போ அந்த ஒரு லாரி வருது, அப்படியே வண்டியே ஆடுது இது கிராஸ் பண்ணும்போது. இருங்க, இதெல்லாம் எவ்வளோ தெரியும்ட்டு தெரில, ஆனால் வண்டி விழுகிற மாதிரி ஆடிட்டு இருக்கு. சன்ரைஸ் இப்போ ஓரளவு வந்து ஆயிடுச்சு ஏன்பா. ஆனால் ரைடை தவிர வேற எந்த இடத்துலையுமே நம்ம சன்னை பார்த்ததே கிடையாது. நல்லா இருக்கு நண்பா. ஃபைனலாக வந்து சேலம் வந்து வந்தாச்சு. பைக் வந்து வரிசையாக நிற்குது. ப்ரோ
எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் ரோடு தான் சரியில்லை, ரொம்ப மட்டமான ரோடு, மட்டமான பிரிட்ஜு. நைட்டு ஃபுல்லாக ஓட்டிட்டு வந்து இப்போயே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்குலாம். நண்பா இப்போ சேலமில் சாப்பிட்டுட்டு இப்போ மேலே கிளம்பியாச்சு. இப்போ ஏற்காடை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஸோ எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. இனிமேல் வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் தூரம் மேலே ஏறிட்டு ஹில்ஸ் ஏறிட்டு தான் நிப்பாட்டுற மாதிரி பிளானு. ஏற்காடு 20 கிலோமீட்டர் தானா? ரைட்டு. பட் ஆனால் இந்த கேமரா தான் சார்ஜ் நிற்குமா இல்லையான்ட்டு கூட தெரியலை. வந்து கோப்ரோ வந்து வாங்கியே தீரணும். ஸோ ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏற்காடில் வந்து பென்ஸ் வந்து கம்மி தான், 20 ஹேர்பின் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஆடியோவும் எப்படி கேட்குதுன்னு தெரில. ஸோ மாற்றி தான் வ்ளாக் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டில் வந்து முகி ப்ரோ போகிறாப்புல, 2 வந்து கார்த்தி ப்ரோ, பின்னாடி வந்து சுமந்த் வந்து வந்துகிட்டு இருக்கான். நாலு வண்டி. நண்பா தரட்டா? இந்தா தரேன். சில்லற இருக்காது, 10 ரூபா இருக்காது. ஸோ மலைகளின் அரசன் ஹில்ஸ் வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லோரும் வந்து கிளம்பிட்டோம். டோக்கன் வந்து 15 ரூபா கேட்டாங்க. இ பாஸ்லாம் எதுவும் வந்து கேட்கல, பட் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதான் நான் என்னோடய அப்டேட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இ பாஸ்லாம் கேட்குறது இல்லைன்ட்டு. என்னாச்சு? ஆமாம். ம் ஓரளவு வந்து இங்கேருந்தே கூலிங் வந்து இருக்குது. ஸோ அதுதான் நம்ம கார்த்தி ப்ரோ வந்து சொன்னார். ஹாரன்லேயே பாட்டு பாடுறாரு. ஆனால் பஸ்ஸுலாம் ஈஸியாக ஏறுறாங்க. நம்ம நினச்சிட்டு இருப்போம் பஸ்ஸு ஓட்டுறதுலாம் கஷ்டம்ட்டு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓட்டுற விதத்தில் சூப்பராக தெரியுது. ஏற்காடு வந்து நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். ஏற்காடில் வந்து எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. ஆல்ரெடி வந்து நான் ஏற்காடு வந்து வந்திருக்கேன் பசங்களோட. லாஸ்ட் இயர், அதுக்கு முந்தின வருஷம் வந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு கிளப் மீட்டிங்காக வந்திருந்தோம். சும்மாவே நம்ம சத்தம் கேட்காது இதில். இவர் வேறு ஒரு கிளப் மீட்டிங்காண்டி வந்திருந்தோம் காலேஜில் இருந்து. நைட்டு 3-4 மணி போல் ஹில்ஸ் ஏறணும், 3-3:30 போல் ஹில்ஸ் ஏறணும். சூப்பராக இருந்துச்சு. அப்போ இந்த கீழே வந்து இந்த சேலம் சிட்டியே வந்து ஃபுல்லாக அழகாக தெரிஞ்சிச்சு. இந்த ஹாரன் சவுண்டும் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. பார்த்து இங்கே இவ்வளோ நேரம் வந்து எடுத்த ட்ரோன் ஷாட்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கார்த்தி ப்ரோ கேமில் நம்ம மோட்டோ விளாக் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய கேம் வந்து சார்ஜ் சுத்தமாக நிற்க மாட்டேங்குது. போயிட்டு கேமரா தான் வாங்கணும். மொகி ப்ரோ இங்கே நிற்கிறாரு, நம்ம சுமந்த், மோரா ப்ரோ. ஸோ இந்த இதில் வந்து இப்போ ஆங்கிள் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். 2 ஆங்கிளும் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இங்கே வந்து ஓரளவு கூலிங்காக தான் இருக்குது. இப்போ
ஆனால் ட்ரோன் ஷாட் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாப்புல மறுபடியும் இப்போ மேலே எங்கேயாவது நிப்பாட்டி ட்ரோன் ஷாட் வந்து எடுக்கணும். ஸோ இதுதான் ஒரு பெரிய தலைவலி. நம்ம ஒரு 10 செகண்ட் வீடியோ போடுறதுக்கு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதில் இவர் ஒரு மெமரி கார்டை வச்சுருக்காருங்க. ஒரு மெமரி கார்டை வச்சு ட்ரோனு கோப்ரோ எல்லாத்துக்கும் மாற்றி மாற்றி. ஸோ முகி ப்ரோ இப்போ போகிறார் முன்னாடி. பேர் ஹிமாலயனில் அவர் பாட்டுக்கு தேய்ச்சிக்கிட்டே போகிறாரு சைடு ஃபுல்லாக. ஏன்னா ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டோம் ஃபுல்லாகவே எல்லோரும். நண்பா இதுக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன்னு சொன்னாங்க. அப்போவும் 2 நாள் தான் இருந்தேன். பட் இருந்தாலும் வந்து வேறு லெவலில் வந்து என்ஜாய் பண்ணோம். அந்த கிளைமேட்டுக்கும் நாங்கள் வந்து மார்ச் மாதத்தில் வந்து வந்தோம். அப்போ மார்ச் 2ஆம் தேதி வந்தோம்னு நினைக்கிறேன், ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர். இப்போவும் வந்து இதே மாதிரி தான். நாங்கள் வந்து 5 பேர் வந்து ஃபஸ்ட் டைம் தான் மீட் பண்ணுறோம். பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுற மாதிரியே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக ரைட் பண்ணால் எப்படி பண்ணோமோ அந்த மாதிரி ஒரு பாண்டிங் வந்து எங்களுக்குள்ளே வந்து இருந்துச்சு. எப்போயோ வந்து ஃபோனில் பேசிவிட்டு நேரில் இன்றைக்கி பார்த்த இது சந்தோஷத்தில் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ் வந்து நடந்துச்சு. ஆஃப் த ஸ்க்ரீனில் தான் நிறைய நடந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த ஒரு 3 டேஸ் ட்ரிப்புங்கிறது வந்து மறக்கவே முடியாத மாதிரி. இந்த இயர் எண்டுக்கு வந்துட்டோம். அப்போ வந்து ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப்பு போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்தேன். நீங்களும் இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. வித் ட்ரோன் ஷாட்ஸும் இருக்குது. எல்லா ஷாட்ஸும் சேர்த்து காமிக்கிறப்ப கண்டிப்பாக என்ஜாயபுளாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரோன் ஷாட்ஸ் வந்து எடுக்கிற இடத்துல வந்து நிற்போம். நடுவில் வந்து நிப்பாட்டியிருக்கோம் இடத்துல ட்ரோன் ஷாட் எகைன் மறுபடியும் எடுக்கலாம்ட்டு. பட் ஆனால் கூலிங்காக நல்லா தான் இருக்குது. நம்ம வண்டி நிற்கிது, எனக்கு ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ கீழே போயிட்டு நாங்கள் வர்றதா ட்ரோன் ஷாட் எடுக்கலாம்ட்டு போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்கு இந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு. நண்பா எல்லாருக்கும் வந்து ஏன் இந்த ஹில் ஸ்டேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு எப்போவாவது யோசிச்சுருக்கீங்களா? எதுக்கு வந்து இப்போ வந்து யாருக்காச்சும் ஒரு ஃபேவரட்டான ஒரு பிளேஸ் சொல்லுங்கன்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு வந்து நம்ம இந்த ஹில் ஸ்டேஷன் போனால் நல்லாயிருக்கும்ட்டு அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அந்த சில் கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் நம்ம ஊர்லேயே மழை பெய்கிறப்ப அப்பப்போ சில்லாக இருந்தாலும் இந்த ஒரு மலைக்கு மேலே இருந்தால் வந்து ஒரு வேறு லெவல் ஃபீல் வரும்ன்ட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. அது வந்து எதுக்கான ஒரு ரீசன் தெரியுமா? நம்ம அந்த மலைக்கு மேலே இருந்து கீழே இருக்க அந்த ஊரோட அழகை பார்க்குறதே வந்து 2 கண் வந்து பத்தாதுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அந்த மலையில் இருக்க ஒரு சில்னஸான ஒரு ஏர் வந்து நம்ம மூஞ்சியில் உடம்புலலாம் படுறப்போ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். குளிர்னாலும் வந்து ஒரு சுகமாக இருக்கும். அந்த ஹேர்பின் மண்ணில் வந்து ட்ரைவ் பண்ணி போய்கிட்டு இருக்கிறது, அந்த வளைஞ்சு வளைஞ்சு போகிறதே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீலாக இருக்கும். பார்த்து பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட் கவராக இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து நாங்கள் ஏற்காடு டவுனுக்கு வந்து ரீச் ஆனோம். ஃபைனலாக வந்து நம்ம ஏற்காடு வந்து வந்தாச்சு. ஸோ இப்போ சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காண்டி ஏற்காடு லேக் பார்க்கில் வந்து இருக்கோம்.
ட்ரோன் வந்து பறக்க விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கூட யார் யார் வந்திருக்காங்கன்ட்டு இப்போ காட்டுறேன். ஸோ அப்போயே சொல்லியிருப்பேன் வீடியோவில். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ இவரை உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம கூட கொடைக்கானல் ரைடு எல்லா ரைடும் வந்துட்டாரு கார்த்திக் ப்ரோ. ஸோ அதுக்கப்புறம் நம்ம செலிபிரிட்டி, இன்னையோட செலிபிரிட்டி இவர் தான் முகி ப்ரோ. ஸோ மேக்ஸிமம் நம்ம இவருக்குலாம் இன்ட்ரோ கொடுக்கணும்னு தேவையில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, சர்ப்ரைஸ் பண்ணிருங்க நம்ம சேனல்ல போயிட்டு. ஓகே, சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. எல்லாரோட சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சர்ப்ரைஸ் பண்ணி வந்து இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வந்து ஃபோன்லேயே இந்த லவ்வர்ஸ் பேசுற மாதிரி டெய்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து பேசிட்டு இருப்போம். நாங்க பேசினதே தான் திருப்பி பேசிட்டு இருப்போம். பட் ஆனா ஆக்சுவலா எல்லாருமே வந்து இந்த லாக்டவுன்ல போன்லயும் எல்லாத்துலயும் மெசேஜ்ல எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம். இன்னைக்கு தான் வந்து மீட் பண்ணிருக்கோம். நாங்க பண்ணிட்டு தான் எல்லாருமே மீட் பண்ணணும் தான் வந்திருக்கோம். சுத்தி பார்க்கறதுலாம் அடுத்தது தான். நாங்க மீட் பண்ணணும் தான் இந்த ரைடே வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இவர் வந்து மதன் ப்ரோ. இவரும் தேர்த்துகள்ட்டு ஒரு சேனல் வச்சிருக்காரு. இவர் வந்து ரைடர் முகின்ட்டு ஒரு சேனல். ஒரே சேனல்ல 7 லட்சம் இது வந்து 2-3 சேனல் வச்சிருக்காரு. ஸோ எல்லா சேனல் லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஆமா, மும்பைல இருந்து வந்திருக்காரு. இவர் வந்து கேஆர் மோட்டோல ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து போயிட்டாரு. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஏற்காடு வந்து விளாக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் அவங்க ஸ்டைலில் வந்து சொல்லுங்க. அப்படியே போன தட்டி விட்டு போயிருக்காங்க. சரி, போயிட்டு வரலாம், பாய். ஆமா, அடுத்த வீடியோல என்னென்னலாம் பண்றோம்ன்றத வந்து அடுத்த வீடியோல பார்த்துக்கலாம். ஸோ ஏற்காடு வந்ததெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இவர் தான் ரைடர், வந்து இவர் தான். சரி, ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எப்படி ஜேசிபி டிரைவர் இவர் தான். ஸோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டாடா, பாய். நான் பாய் சொல்லுங்க சொல்லுங்க எல்லாம்.